சினிமாவுல ஒரு உச்ச நிலையை தொட்டிருக்கும் விஜய் சார் வாழ்க்கையை புரட்டி போட்டு பார்த்தா எவ்வளவோ அவமானங்களை தாங்கியிருக்காரு. தற்போது அதற்கு ஏற்ற மாதிரி பாரதி ராஜா கூட ஒரு உண்மையை வெளிப்படுத்திருக்காரு. கிராமப்புற கதைகளை இயக்குவதில் பாரதி ராஜா வல்லவர் அப்படின்னு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். அந்த காலகட்டத்துல இவர் தான் பெரிய இயக்குனர். அந்த சமயங்கள்ல தான் விஜய் சாருடைய அப்பா எஸ் சந்திரசேகர் தன்னுடைய மகனுக்காக பட வாய்ப்பை தேடி அலைகிறாரு. விஜய் சாருடைய போட்டோவை எடுத்துக்கொண்டு பாரதி ராஜாவிடம் சொல்றாரு, என் பையனை உன் படத்துல நடிக்க வாய்ப்பு கொடு அப்படின்னு சந்திரசேகர் அவர்கள் பாரதி ராஜா அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு. சோ அதற்கு நம்ம பாரதி ராஜாவோ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் உன் படத்துல உன் பையனை நடிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு காலத்துல விஜய் சாருடைய முகத்தை பார்த்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனேன். ஆனா இன்று ஒரு பெரிய ஹீரோவாக விஜய் நிற்கிறாரு. நானே ஒரு முறை விஜய் சாரிடம் நேருக்கு நேர் இதை சொல்லியிருக்கேன். அன்று நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, ஆனால் இன்று நீ பெரிய ஹீரோ, மனதில் எதையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு மன்னிப்புமே கேட்டிருக்காரா. வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறியப்பட்ட ஒருவன் தான் இன்று கோலிவுட்டுடைய நம்பர் 1 நாயகன் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் மட்டுமல்ல, பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் அவர்களுமே அவருடைய ஆரம்ப கட்டங்கள்ல தளபதி விஜய் அவர்களை ஒரு படத்துல இருந்து நிராகரிச்சிருக்காரா. சோ இதனை சங்கர் அவர்கள் நேரடியாக தெரிவிக்கவில்லை அப்படின்னாலுமே மறைமுகமாக சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவுமே தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.